வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனர்ல கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ற லெவலுக்கான மெமரி டியூனிங் வரைக்கும் எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது நிஜமாவே உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் பிகினர் டு ப்ரோ ஜர்னியா இருக்க போது. வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அஜெண்டா இதுதான். ஃபர்ஸ்ட் பிகினர் டூர் ஆஃப் கோ, செகண்ட் இன்டர்மீடியட் ரைட்டிங் idiomatic கோ, தேர்ட் தி கன்கரன்சி பேரடைம், ஃபோர்த் ப்ரோ தி கார்பேஜ் கலெக்டர், அப்புறம் ஃபைனலா ப்ரோ மெமரி ஆப்டிமைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன் பிகினர் டூர் ஆஃப் கோ. கோவோட கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு சிம்பிளா டிசைன் பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்க ஃபார் மட்டும்தான் ஒரே லூப் ஸ்ட்ரக்சர். இஃப் கண்டிஷன்ஸ்ல கூட நம்மால ஒரு ஆப்ஷனல் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் அது மேலிருந்து கீழே எவாலுவேட் ஆகும், தானா அடுத்த கேஸ்க்கு ஃபால் த்ரூ ஆகாது. இதுல ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்னு டிஃபர். ஒரு ஃபங்க்ஷன் முடியறப்போ சில கிளீனப் வேலைகளை ரொம்ப நீட்டா செய்ய இது யூஸ் ஆகுது. சொல்லப்போனா இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர்ல பக்காவா ரன் ஆகும். அடுத்து ஸ்லைசஸ். கோல அரேஸ் வேல்யூஸ் தானாலும் ஸ்லைசஸ்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ரெஃபரன்ஸ் டைப். ஒரு டேட்டா சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ண இது ரொம்பவே வசதியா இருக்கும். அப்பெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை டைனாமிக்கா க்ரோ பண்ணிக்கிட்டே போலாம். மேப்ஸ். இது வெவ்வேறு வகையான வேல்யூஸ் அசோசியேட் பண்ண யூஸ் ஆகிற ஒரு பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுல காமா ஓகே அப்படின்னு ஒரு சம்மன் ட்ரிக் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கீ அந்த மேப்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண, ஜீரோ வேல்யூவால வர கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து செக்ஷன் 2 இன்டர்மீடியட் ரைட்டிங் idiomatic கோ. டெவலப்பர்ஸ்குள்ள எப்பவுமே கோட் ஃபார்மேட்டிங் பத்தி நிறைய விவாதங்கள் வரும், ரைட்? ஆனா கோ அதுக்கு ஒரு சூப்பரான என்கார்டு போட்டுடுச்சு. கோ FMT அப்படிங்கிற பில்ட்-இன் டூல் மூலமா கோட் ஃபார்மேட்டிங் இஷ்யூஸை மெஷினே பார்த்துக்கும். அதனால எல்லாரோட கோடும் ஒரே ஸ்டாண்டர்ட் ஸ்டைல்ல பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும், எந்த சண்டையும் வராது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன். நியூ அண்ட் மேக். கோல மெமரி அலோகேட் பண்ண இந்த 2 வழிகள் இருக்கு. நியூ என்ன பண்ணும்னா மெமரியை 0 ஆக்கி ஒரு பாயிண்டரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா மேக் அப்படிங்கிறது ஸ்லைசஸ், மேப்ஸ், சேனல்ஸை ரெடி டு யூஸ் ஸ்டேட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். கோவோட இன்னொரு பெரிய மாஸான விஷயம் மல்டிபிள் ரிட்டர்ன் வேல்யூஸ். சி லாங்குவேஜ் மாதிரி எரர் கோட செக் பண்ணா பாயிண்டர்ஸை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ரிசல்ட்டோட சேர்த்தே எரர்ஸையும் ரொம்ப எலகண்டா ரிட்டர்ன் பண்ணலாம். செக்ஷன் 3 தி கன்கரன்சி பேரடைம். மெமரி மேனேஜ்மெண்ட் மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி கோ கம்யூனிட்டில ரொம்பவே ஃபேமஸான ஒரு பழமொழியை பார்ப்போம். மெமரியை ஷேர் பண்றது மூலமா கம்யூனிகேட் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா கம்யூனிகேட் பண்றது மூலமா மெமரியை ஷேர் பண்ணுங்க. இது ட்ரெடிஷ்னலான லாக் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சியை டோட்டலா மாத்தி அமைக்குது. இந்த பழமொழியை ரியாலிட்டியில சாத்தியமாக்குறது இந்த சேனல்ஸ் தான். தனித்தனி கோரூட்டீன்ஸ் தங்களுக்குள்ள டேட்டாவை ரொம்ப சேஃபா பாஸ் பண்ணிக்க இந்த சேனல்ஸ் ஒரு டைப்டு கான்டியூட்டா ஆக்ட் ஆகுது. இதுல கவனிங்க, டிஃபால்ட்டாவே சேனல்கள்ல டேட்டாவை சென்ட் பண்ணும்போதோ ரிசீவ் பண்ணும்போதோ அடுத்த சைடு ரெடியா இருக்கிற வரைக்கும் பிளாக் ஆகும். இந்த இன்ஹெரண்ட் பிளாக்கிங் பிஹேவியர்னால எந்த விதமான எக்ஸ்பிளிசிட் லாக்ஸும் இல்லாமலேயே கோரூட்டீன்கள் தங்களை பெர்ஃபெக்ட்டா சிங்க் பண்ணிக்குது. மைண்ட் ப்ளோயிங் இல்ல? ஓகே, இப்போ ப்ரோ லெவல் தி கார்பேஜ் கலெக்டர். நம்ம கோட் ரன் ஆகும்போது கம்பைலர் எஸ்கேப் அனாலிசிஸ் பண்ணும். ஒரு வேரியபிளோட லைஃப் டைம் தெரிஞ்சா அது ரொம்ப ஃபாஸ்டான ஸ்டாக்ல அலோகேட் ஆகிடும். ஆனா லைஃப் டைம் தெரியலன்னா அது டைனாமிக்கான ஹீப்க்கு எஸ்கேப் ஆகிடும். அந்த ஹீப் மெமரியை தான் நம்ம கார்பேஜ் கலெக்டர் GC வந்து கிளீன் பண்ணணும். இந்த GC சைக்கிள் 3 பேசஸை ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் மார்க் ஃபேஸ், எந்த மெமரி எல்லாம் லைவா யூஸ்ல இருக்குன்னு ரூட்ஸ்லேருந்து ட்ரேஸ் பண்ணும். செகண்ட் ஸ்வீப் ஃபேஸ், யூஸ்ல இல்லாத மெமரியை கிளியர் பண்ணி ஃப்ரீ ஆக்கும். தேர்ட் ஆஃப், தேவைப்படுற வரைக்கும் GC சைலண்டா எந்த வேலையும் செய்யாம இருக்கும். இதுல ஒரு முக்கியமான ட்ரேட் ஆஃப் இருக்கு. GCக்கு 2 ரீசோர்சஸ் தேவை. ஒன்னு பிசிக்கல் மெமரி, இன்னொன்னு CPU டைம். நீங்க GCயை அடிக்கடி ரன் பண்ண விட்டீங்கன்னா மெமரி நிறைய மிச்சமாகும். ஆனா உங்க CPU அதுக்காகவே நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். சோ எதை சூஸ் பண்றதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இதோட கண்டினியூவேஷன் தான் நம்மளோட ஃபைனல் டாபிக், ப்ரோ மெமரி ஆப்டிமைசேஷன். இந்த நம்பரை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 100 இதுதான் GOGC வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ. நம்ம டார்கெட் ஹீப் சைஸை டிசைட் பண்ற பிரைமரி செட்டிங் இதுதான். இது எப்படி ஸ்கேல் ஆகுதுன்னு இந்த டேபிள்ல பாருங்க. GOGC வேல்யூவை 100லேருந்து 200 ஆக்குனீங்கன்னா அது டபுள் த மெமரி ஓவர்ஹெட்டை அலோ பண்ணும். ஆனா அதே நேரம் உங்க GCயோட CPU காஸ்ட்டை பாதிக்கு பாதியா குறைச்சிடும். செம்ம லாஜிக்ல. அடுத்து ஒரு மாசான ஃபீச்சர் GOM லிமிட். இது Go 1.19ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
உங்க டோட்டல் ரன் டைம் மெமரிக்கு இது ஒரு சாஃப்ட் லிமிட்டை செட் பண்ணும். கண்டெய்னர்ஸ்ல ரன் ஆகுற சர்வீசஸை திடீர்னு மெமரி ஸ்பைக் ஆகி கிராஷ் ஆகாம இது சூப்பரா காப்பாத்தும். ஒருவேளை ஜிஓஜிசி ஆஃப் பண்ணியிருந்தா கூட இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி ஒர்க் ஆகும். கோவோட கார்பேஜ் கலெக்டர் கன்கரண்டா ரன் ஆகுறதால பெரிய ஸ்டாப் தி வேர்ல்ட் ப்ராசஸ் கிடையாது. இருந்தாலும் உங்க ஜிசி ஃப்ரீக்வன்சியை கரெக்டா டியூன் பண்றது மூலமா அப்ளிகேஷனோட த்ரூபுட் அண்ட் ரிக்வெஸ்ட் லேட்டன்சியை உங்களால பெருசா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கோட் பேஸ்ல ஜிசி ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷனோட லேட்டன்சியை பாதிக்குதா இல்ல த்ரூபுட்டை குறைக்குதா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண இந்த ப்ரோ லெவல் ஆப்டிமைசேஷன்ஸை உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.